வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. போற இடம் எல்லாம் புடனேடு கிடைக்குதுங்க. அண்ணனை வச்ச செஞ்சு அனுப்புறாங்க. முட்டுச்சந்து மூத்திரச்சந்துரும் பார்க்காம அடிச்சு ஆட்டோவில் ஏற்றி விட்டு அடிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பக்கம் சட்டமன்றம், இன்னொரு பக்கம் நீதிமன்றம், இன்னொரு பக்கம் மக்கள் மன்றம் போட்டு பொழக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு விஜய். வீட்டுக்கே ஓடி போய் அறிக்கை விடுறாருன்னா பாத்துக்கங்களே, என்ன அட்டி விழுந்திருக்கும்னு. என்ன நடக்குது தோழர்களே? விஜய் என்ன தன்னை பெரிய லெஜண்ட் நினைச்சுக்கிறாரு, தன்னை பெரிய அறிவு சார்ந்தவன் நினைச்சுக்கிறாரு. அந்த லுக்கு, அந்த நடிப்பு, நிப்பாட்டுனே உனக்கு நல்லா நடிக்க வரும். அறிவு இருக்கிறவங்க வேற மாதிரி செயல்படுவாங்க. தற்குறிங்களை வச்சு வெட்டியா ஆட்டம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆக்கப்பூர்வமா யோசிப்பாங்க, ஆக்கப்பூர்வமா சிந்திப்பாங்க, ஆக்கப்பூர்வமா செயல்படுவாங்க. உங்களுக்கு அதுதான் தெரியலையே. இருந்தா தானே வர்றதுக்கு. அங்கதான் எதுவுமே இல்லையே. நேத்து என்ன ஆகி போச்சுன்னா, போட்டு பொழந்திருக்காங்கல்ல சட்டமன்றத்துல. நம்ம தான் நேற்று பார்த்தோமே. அந்த அடி இந்த அடி இல்லைங்க, உங்க வீட்டு அடி எங்க வீட்டு அடி இல்லைங்க, மரண அடி அடிச்சு விரட்டி விட்டுருக்காங்க. பீஸ் அங்க உட்காந்து பதில் சொல்லணும்னு தெரியல. அவர் தான் பனையூரை விட்டு பஸ் ஏறி கூட வரமாட்டாரே. அந்த மனுஷனை போய் சட்டசபையில உட்கார வச்சு தாறுமாறா கேள்வி கேட்டு பதில் சொல்லுனா எங்க போவாரு? வச்சுக்கிட்டா வஞ்சனை செய்யறாரு. தெரிச்சு ஓடினவர் தான் நம்ம அண்ணா விஜய். பனையூர்ல போய் தான் நின்றுக்காருன்னா பாத்துக்கங்களேன். அங்க போய் என்ன பண்ணிருக்காரு? அப்புறம் அவர் கூட அல்லு சில்லு 56 நிக்குது இல்ல, அதெல்லாம் அதுக்கு தெரிஞ்ச அறிவோடு ட்ரிகர் பண்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அறிக்கை வெளியிடுறதெல்லாம் ஓகே, சட்டமன்றத்துக்கு எதுக்கு உங்களை தேர்வு செஞ்சாங்க? சட்டமன்றத்துல உட்காந்து பதில் சொல்லணும், அதுக்கு வக்கு இல்ல. அண்ணன் ஓடி போய் தன்னுடைய வீட்டுல உட்காந்துட்டு பதில் சொல்லிட்டு இருக்காருன்னா பாருங்களேன், என்ன அறிவு, என்ன அறிவு. எங்க தோழர் தான் மதுக்கூர் ராமலிங்கம் ஒரு வார்த்தை எழுதிட்டாருங்க, மானாங்கண்ணியா போச்சுங்க. அதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? மதுரை மாட்டுத்தாவணியில அடி வாங்கின ஒருத்தன் மானாமதுரையில போய் கத்துறானா. என்னடான்னு விசாரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் தான் சொல்லியிருக்கான், இங்கதான் எங்க ஆளுகள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அடி வாங்கினது எங்க? சட்டமன்றத்துல. பதில் சொல்ல வேண்டியது எங்க? சட்டமன்றத்துல. ஆனா நீ எங்க போய் பதில் சொல்லிட்டு இருக்க? பனையூர்ல உட்காந்துக்கிட்டு ட்விட்டர்ல பதில் சொல்லிட்டு இருக்க. ஏப்பா சாமி, எதுக்கு இங்க சட்டமன்றம் இருக்கு? இதுல கொஞ்சம் அறிவு குஞ்சுகள், தங்களை அறிவாளியா நினைச்சுக்கிற சில பேர், சட்டமன்றத்துல இருந்து பதில் சொன்னா என்ன, எக்ஸ் தளத்துல பதில் சொன்னா என்ன, சட்டமன்றத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசினா என்ன, எக்ஸ் தளத்துல ப்ரிப்பேர் பண்ணி பேசினா என்ன, இதுக்கெல்லாம் நேரத்தை வீணாக்கலாமா அப்படின்னு காது வழியா மூளை வழியா பல பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எதையாவது சொல்லிட போறேன், இல்ல நான் தெரியாமலே கேக்குறேன். வீட்டுல உட்காந்துட்டு அறிக்கை ரெடி பண்ணி எக்ஸ் தளத்துல போடுறதுக்கு அவங்கள சிஎம் உட்கார வச்சாங்க இல்லங்க? நாங்க தெரியாம கேக்குறீங்க. வீட்டுல உட்காந்து அறிக்கை ரெடி பண்ணுவீங்க, ஏதாவது 4 அரப்பீஸுங்க உங்களுக்கு ஒரு அறிக்கை ரெடி பண்ணி கொடுத்து 4 பஞ்ச் டைலாக்கு 4 இத்து போன விஷயத்த போட்டு வச்சிருப்பாங்க. அது பாதி இதுக்கு மேல தப்புன்னு தவறும் ஒண்ணுமில்லாதான் இருக்கும். அதை வச்சு நீங்க உருட்டிட்டு தெரியுவீங்க. இதுதாங்க சட்டமன்றம் இருக்கு. சட்டமன்றம் விவாதம் பண்றங்க. ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியை அடிச்சு ஆடுவாங்க. ஆளுங்கட்சி எதற்கும் தயாரா இருக்கணும். நீங்க தான் ஜோசியக்காரனை தூக்கிட்டு உள்ள உட்கார வச்சிருக்கீங்களே. ஒரு உம்மளை பிள்ளை ஜோசியம் பாக்குது, அது எம்எல்ஏவா உட்காந்துருக்கு. ஒரு உம்மளை பிள்ளை குத்தாட்டம் போட்டுக்கிட்டு ரோட்ல நின்று, அது எம்எல்ஏவா உட்காந்துருக்கு. ஒரு ஆளு பட்டிமன்றம் பேசுறவரு, அவர் உட்காந்து பயங்கரமா புளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் கார்பரேட் கிரிமினல், ஏற்கனவே சிபிஐ கேஸ் இருக்கு, அது உள்ள உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் மகா குடிகாரன், பார்லயே மல்லாக்கப்படுக்கிற அளவு குடிகாரன், அவர் தான் துணை அவைத்தலைவரா. இன்னொரு ஆளு ஸ்டாலினே நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு இப்படி கையாட்டிக்கிட்டு தெரியுது. அது முழு குடியில நின்று பிரஸ் மீட்ல பேசுது. தலையெழுத்த பாத்தீங்களா? இவனுங்களெல்லாம் பார்க்கணும்னு நேரத்தை பாத்தீங்களா? இல்ல நான் கேக்குறேன், எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் இருந்த இடம், தமிழ்நாட்டின் முதல் சமூக நீதி அரசான நீதி கட்சியினர் ஆண்ட சட்டசபைங்க. நீதி கட்சியினர் உட்கார்ந்து பேசிய சட்டசபை. அங்க சமூக நீதி காவலர் எங்களுடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா உட்கார்ந்து ஆடி அடிச்ச சட்டமன்றங்க. பேரறிஞர் அண்ணா இருந்தது, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருந்தது, ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடியை விடுங்க, அவரும் இருந்தார்ல. 7.5% அவர் தானே அவங்க போராடும் போது கொடுத்தாரு. இங்க இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அடிச்சு ஆடி 70 ஆண்டு கால வரலாற்றை புரட்டி போட்டாரு. இதெல்லாம் தாண்டி எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்தா தெரியுமா? எம்எல்ஏவா இருந்தும் கடைசி வரை குடிசை வீட்டுல இருந்த தோழர் ஜீவானந்தம், தமிழக சட்டமன்ற வரலாற்றிலே முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்தில் தமிழில் பேசியவர், தமிழின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர். அம்மோம்பட்ட ஆட்கள்லாம் உள்ள உட்காந்து அடிச்சு ஆடி மிரள விட்ட ஒரு சட்டமன்றத்துல புசுகுன்னு உட்காந்து எனக்கு நானு கோலம் போட்டுட்டு இருக்க ஒரு பீஸு.
இது பரவாயில்லைங்க, நாளைக்கு வந்தாவது பதில் சொல்றோம்னு சொல்லிட்டு போ. ராத்திரி போய் மிட் நைட்ல போய் உட்காந்து எக்ஸ்தலத்துல ஏத்தி விட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. இதுதான் அரசா? அப்ப விவாதிச்சு நல்லது கெட்டதை தீர்மானிச்சு மக்களுக்கு நல்லது செய்யறதுதானே ஒரு அரசு. அதுக்கு தானே சட்டமன்றம். அதுக்கு நான் போக மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு நீங்க எங்களுக்கு? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நீதிமன்றத்துல வாங்கின அடி இருக்கு பாருங்க, நெத்தி அடி பொடனி அடி. நீதிமன்றத்துல என்ன அடின்றீங்களா? 2-3 நாளைக்கு முன்னாடிங்க காவல்துறையில இருக்கிற சைபர் கிரைம் எக்ஸ்தலத்திற்கு ஒரு முக்கியமான செய்தியை அனுப்புறாங்க, ஒரு மெயில் அனுப்புறாங்க. அது என்ன? விஜய் விமர்சித்தால் அவருடைய அக்கௌண்ட்டை முடக்கணும். புரியலங்க. விஜயை விமர்சித்தால் அவங்க அக்கௌண்ட்ல முடக்கிடணும். யார் சொல்றா? விஜய் சொல்றா. யார் செய்யறா? விஜயின் கீழே இருக்கிற போலீஸ் செய்யுது. எங்க செய்யுது? எக்ஸ்தலத்துக்கு மெயில் அனுப்பி எல்லாருடைய அக்கௌண்ட்டையும் முடக்க சொல்லுது. அடப்பாவிங்களா, எனக்கு இப்பதான் ஸ்டாலின் அவர்கள் மேல கொடூர கோவம் வருது. எங்க நாயா பேய திட்டிட்டு இருந்தானுங்க இந்த சக்குரிங்க. அவனே இவனே போடா வாடா டே ஊனு எப்படி பொய் கதையில கட்டமைச்சான். அன்னைக்கெல்லாம் அடிச்சு பொழந்திருந்தா இந்நேரம் விஜயெல்லாம் அடையாளம் தெரியாத ஓரமா போய் உட்கார்ந்து இருக்கும்ல. அன்னைக்கு நம்ம தர்ம நியாயம் பேசணும். நியாய தர்மம் பேசிட்டு இவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கண்டுக்காம போனதனுடைய விளைவுதான் இங்க நிக்கிறானுங்க. விமர்சனமே பண்ணக்கூடாது. ஆமா, இவரு கடவுளு, அதுவும் தமிழ்நாட்டுல கடவுளவே போட்டு மிதிச்சவங்க நாங்கெல்லாம். எங்க கிட்ட உட்காந்துட்டு விமர்சனம் என்ன? இதுக்கெல்லாம் பயந்துருவோமா? ஒரு அக்கௌண்ட்டை முடக்கணும்னே அப்படியே ஆடி போயிருவோமா? நாங்க நடக்குது. விஸ்வ இந்து பரிஷத்து பாஜகவினுடைய தொங்கு சதை, RSS அடிவரடிகள், அந்த குரூப்ல இருக்கிற ஒரு அமைப்பு VHP விஸ்வ இந்து பரிஷத். அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான். கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீதிமன்றம் வச்சு செஞ்சிருச்சு. கருத்து சுதந்திரம் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ பாட்டு கண்ணை மூடிட்டு உன்னை பத்தி எழுதுற எல்லாத்தையும் லாக் பண்ண முடியுமா? இது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது இல்லையா? இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அரசியலா பேசின எல்லா சமூக வலைத்தள கணக்குகளையும் முடக்கி விட்டுலாமா அப்படின்னு புள்ளேர்னு அடிச்சுட்டு மரியாதை ஓடி போய் உட்காரு அப்படின்னு சமூக வலைத்தள கணக்குகளை முடக்கிறதுக்காக கொடுத்த அந்த நோட்டீஸ ரத்து பண்ணி தடை பண்ணி ஓரமா போட்டிருக்கு நீதிமன்றம். கேக்குறேங்க, கருத்து சுதந்திரம்னா என்ன? கண்ணா பின்னான்னு பேசினவன் அது கருத்து சுதந்திரம்னு சொன்னானுங்க. கேவலமா எழுதினானுங்க, ஆபாசமா எழுதினானுங்க, பெண்களை இழிவா எழுதினாங்க. ஏன் தாவேக்கா பெண்களை கதறி கதறி அழுதுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்க வக்கு கிடையாது சொந்த கட்சி தொண்டைங்களை. இன்னைக்கு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான அப்படியே தன்னை ஒரு ஹிட்லரா நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் இங்க செல்லுபடியாது தம்பி. போட்டானா ஓடணும். இது கடையில சும்மா போட்டு பொழந்து விட்டுருக்காரு. ரொம்ப முக்கியமான 2 விஷயத்த மறந்துட்டு நேத்து. ஒண்ணு, விஜய்க்கு என்ன அட்வைஸ் பண்ணிருக்காரு உதயநிதி? ஏற்கனவே நாளே சொல்லிட்டாரு, பா நீ வேணா காலேஜ்ல எனக்கு சீனியரா இருக்கலாம், நீ அரசியல் எனக்கு ஜூனியர் தம்பி, ஓரமா உட்காருன்னு முந்தா நாள் சொல்லிவிட்டார். முதல் நாளே அதான் அடி. ஏன்னா 2 பேரும் லயோலா காலேஜ்ல படிச்சவங்க. இவர் சீனியர் விஜய், உதயநிதி ஜூனியர். அவர் சொல்றாரு, நீங்க வேணா காலேஜ்ல சீனியரா இருங்க, ஆனா நான் தான் அரசியல்ல சீனியர் அப்படின்னு முதல் நாளே வாயடிச்சு உட்கார வச்சிருந்தாரு. அதுல ஒரு 5-6 கேள்வியே நாக்க புடுங்க மாதிரி கேட்டு விட்டாரு. பா சாமி, இன்ன வரைதான் ரீல்ஸ் போட்டு தெரிஞ்சீங்க, நீங்க வாட்டுக்கு எதாவது ஒன்னா ரீல்ஸா போட்டுட்டு நாங்கள் அரசியல் செய்கிறோம் அப்படின்னு உருட்டிட்டு இருந்தீங்க. இனியவாது ரீல்ஸை விட்டுட்டு ரியல் அரசியலுக்கு வாங்கன்னு விட்டார். சும்மாவே தக்குரிங்களுக்கு அடிச்சா வலிக்கும். இந்த அடி அடிச்சா வலிக்காதா? ரீல்ஸ் அரசியலை விட்டு ரியல் அரசியலுக்கு வாங்க. உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான் மக்களுடைய கோரிக்கை. மக்கள் இப்ப என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? உங்களை பார்த்துட்டு கூவத்தூரம் மிஞ்சுறதுக்கு அட்ராசிட்டியா இருக்கேயா, கூவத்தூரம் மிஞ்சின அலப்பறையா இருக்கே, இதெல்லாம் எத்தனை நாள் தாங்கும் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு போடு போட்டாரு உதய். இன்னொரு வார்த்தை சொல்ற, அது என்னப்பா சோபா மாடல் ஆட்சியா இருக்கு? அது என்ன சோபா மாடல் ஆட்சி? சோஃபா செட் வருது, அது பாட்டு வீட்டுக்குள்ள போகுது, காசு பரிவர்த்தனை நடக்குது, ஜம்முன்னு போகுது. இது புஷ்பா மாடல் ஆட்சியா இருக்கே. ஏதோ புதுமையா ஆட்சி பண்ணுவேன்னு நினைச்சேன், ஆனா புஷ்பா மாடல் ஆட்சியால இருக்கு. புஷ்பா மாடல் ஆட்சினா என்ன? பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சோபா போகும், சோபாவை தூக்குனா உள்ள பணம் இருக்கும். இது புஷ்பா மாடல். கடைசியில பார்த்தா புஷ்பா மாடல் ஆட்சியா போச்சேன்னு பொழந்துட்டாரு. உண்மையிலேயே அண்ணன் வெக்ஸ் ஆகி போய் என்ன பேசுறதுன்னு தெரியாம விழி புதுங்கி போய் நின்னாரு. அடுத்து வீட்டுல போய் ஆத்தவே முடியாம நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டுருவோம்னு அண்ணன் வர்றாரு. யாரு? நம்ம அண்ணாத்த விஜய். நம்ம வெற்றியினுடைய வீச்சு என்னன்றத கொளத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளை பார்த்துமா புரியல. ஐயோ பயந்துட்டோனே, ஐயோ நடுங்கிட்டோனே. போனேன்
நீ ஏன் ஒரு அரசியல் தெரியாத இது பா வரமாப்பா அப்படின்னு மக்கள் காண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அரசியல் அறிவு இருக்கிறவங்க அந்த அரசியலை விவாதிப்பாங்க, தற்குறிகள் அரசியல் விவாதிக்க மாட்டாங்க. இந்த மேலோட்டமா என்னத்தவாது உளறிக்கிட்டு போவாங்க. இது சொன்னார் இல்லையா, யாரு நம்ம உதயநிதி சொன்னார் இல்லையா, உன நிறைய மக்கள் 65% மேற்பட்ட மக்கள் உன்னை வேண்டான்னு கருவேப்பிலை மாதிரி தூக்கி எறிஞ்சிருக்காங்க, ஆடாத குற அப்படின்னாருல. அதுக்கு கோவம் வருதாம்மா. எங்க வீச்சு என்ன தெரியுமா, போப்பா பூரா குடியார பையில கூட வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு அது என்ன வீச்சு அப்படின்னு புளிச்சன்னு துப்பணும்னு இருக்கு. ஆனா பாருங்க, நம்ம இறக்க சுபாவம் உள்ளவங்களா, அதனால நம்ம பார்த்து துப்போம்னு வச்சிருக்கேன். அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போட்ட 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்களை தூக்கிட்டோம் பாருங்க. எனக்கு உண்மையிலே சிரிப்பு வந்துருச்சு. விஜய்க்கு அரசியல் தெரியாது, தற்குறியா தான் இருப்பாரு, அது நமக்கு புரியுது. விஜய் கூட இருக்கவே பெருந்தற்குறி, அது நமக்கு புரியுது. இவங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி எப்படி சொல்றதுன்றதுல தான் எனக்கு குழப்பமே. ஏன்னா எஸ்ஐஆர்ல என்ன பண்ணான்னு நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம். முதலமைச்சர் தொகுதியில 1,05,000 வாக்குகள். இதுல பெரும்பான்மையான வாக்குச்சாவடிகள் திமுகவுக்கு ஓட்டு போட்ட வாக்குச்சாவடிகளை மூடிட்டான். அப்படியே மொத்த ஓட்டையும் திருடிட்டான். திமுகவுக்கு எந்த வாக்குச்சாவடிகள்லாம் அதிகமா வாக்குகள் விழுந்ததோ அந்த வாக்குச்சாவடிகளுக்கு வாக்காளர் தான் காலி பண்ணான். சிறுபான்மை மக்கள் வாக்க காலி பண்ணான், பெண்கள் வாக்க காலி பண்ணான். ஏங்க, பெண்கள் என்ன நன்றி கட்டவர்களா? இவ்வளவு பெரிய வளர்ந்து வர்ற மாநிலத்தை பார்த்துட்டு நான் இந்த ஆளுக்கு ஓட்டு போட மாட்டேன், நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் சொல்ற அளவுக்கு முட்டாள்களா தமிழ்நாட்டு பெண்கள்? ஒரு 4 தற்கொலை தெரிஞ்சுன்னா எல்லாரும் அப்படியா? பெண்கள் நேர்மையா இருந்தாங்க. எங்களுக்கு ஒரு நேர்மையான ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையை நாங்க தொடர ஆரம்பிச்சிருக்கோம். அது இன்னும் ஒரு நல்ல இடத்துக்கு போய் வளர்ந்து நிக்கணும்னா திமுக ஆட்சி தொடரும், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தொடரும் மக்கள் நினைச்சாங்க. ஆனா 1,05,000 ஓட்டை புடிங்கிட்டு திமுக காரங்க சிறுபான்மை பெண்கள் ஓட்டை புடிங்கிட்டு ஒருத்தரை நிக்க வச்சு ஒரு குடியாரன் கையை ஆட்டினா புது ஓட்டை உட்டாலங்கடி ஓட்டை சேர்த்து இதெல்லாம் பேசினா விஜய்க்கு புரியாது காளி. இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கணும் மிஸ்டர் விஜய். திமுக வென்ற இடங்களில் எல்லாம் 80,000 வாக்குகள்ல இருந்து 90,000 1,00,000 சுருண்டி எடுத்திருக்கான். எடுத்துட்டு அவன் போலி வாக்குகளையும் சேர்த்திருக்கான். எஸ்ஐஆர்ல போலி வாக்குகளையும் சேர்த்து தோக்கடிக்கிறான். பிரச்சனைங்க நீ ஜெயிச்சது இல்ல, இங்க தமிழ்நாடு வீழ்த்தப்பட்டதை பத்திய பிரச்சனை, தமிழ்நாட்டில் அதிகாரம் பறிக்கப்பட்டதை பத்தி பிரச்சனை. தமிழ்நாட்டின் குரலாக நின்று ஒரு மனுஷன் இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரச உண்டு இல்லன்னு அடிச்சு ஆடினான் பாரு, அந்த ஆட்டத்தை எதிர்கொள்ள முடியாம செய்த சதி. அதுல நீ இடையில வந்து ஃப்ளூக்ல ஜெயிச்சுக்கிட்ட. அதாவது காக்கா உட்கார பணம் பலம் விழுந்த மாதிரி. அது நீ என்ன நினைச்சுக்கிட்ட, எல்லாம் உனக்கு போட்டாங்கன்னு. தக்குரி பயல்கள் 40 பேரை வச்சுக்கிட்டு ஆடக்கூடாது தம்பி, ஓரமா போகணும் சரியா? திமுக வெறும் 24.19% வாக்கு பெற்ற வாக்கு இந்த முறை. பாஜக பெற்ற வாக்குகளினுடைய சதவீதம் 34.12%. 35 கூட வச்சுக்கோ. திமுக 25, 10% கூட. யாரு பன்னாட 10% கூட வாங்கிட்டோம் தம்பி. நீ போட்டி போட்ட தொகுதி எத்தனை தெரியுமா? 234 தொகுதி. 33ல நேரடியாவும் 34வது இடத்துல ஒரு டிவி பெட்டியும் ஆதரிச்சு வாக்கு கேட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ரைட்டு. அப்ப நீங்க 234 தொகுதிகள்ல போட்டி போட்டீங்க. திமுக 164 தொகுதிகள்ல தான் போட்டியே போட்டாங்க. 70 தொகுதிகள்ல போட்டி போடல. அப்போ உங்க கணக்குப்படி திமுக ஓட்டை மட்டும் வச்சுக்கிருவோம். அத ரேஷியோவா பிரிப்போம்னா மிச்சம் இருக்கிற 70 தொகுதிகள்ல 17% வாக்குகள் வாங்குவாங்க. அப்படி பார்த்தா 25, இது ஒரு 17, இப்போ 35, 37. அப்படி பார்த்தா 41% தம்பி. உங்களை மாதிரி முழுசா நின்றுந்தா வாங்கி இருக்க வேண்டிய ஓட்டு 41%. அதனால இந்த கணக்கு வழக்கம் தெரியாதவன் வீட்டுல நெத்தம் சண்டன்ற மாதிரி வேலையை காட்டக்கூடாது சரியா? இத சொன்ன உடனே இத எக்ஸ்தலத்துல சொல்றாரு. சொன்ன உடனே உதயநிதி வழக்கம் போல வச்சு செஞ்சுட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, 2006 தேர்தலை பத்தி பேசுறீங்களா, 100% வாக்கு வாங்கி ஜெயிச்சிட்டீங்களாக்கும் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தாரு. உடனே உதய் சொல்றாரு, யோ அன்னைக்கு நாங்க எங்க கூட்டணி கட்சியினுடைய உதவியோடு தேர்தல் களத்துல நின்னு அடிச்சு ஆடி ஜெயிச்சோம். ஒன்ன போல எதிர்கட்சி எம்எல்ஏக்களை வாடகைக்கு எடுக்கல, எதிர்கட்சி எம்எல்ஏக்களை கடை வாங்கல, குதிரை பேரம் பேசி விலைக்கு வாங்கல. உன்ன போல எதிர்கட்சி எம்எல்ஏக்களை கடை வாங்கல, குதிரை பேரம் பேசி விலைக்கு வாங்கல, எந்த கட்சியும் பிளவுபடுத்தி அவங்கள தான் கூட சேர்த்துக்கல.
எந்த கட்சியும் நாங்க உடைக்கல. சோஃபா செட்டு அனுப்பி உறுதிப்படுத்தல. இதெல்லாம் செய்யாம நேர்மையா நின்னு அடிச்சு ஜெயிச்சது தம்பி, ஓரமா போ அப்படின்னு புடனில தட்டியிருக்காரு. எனக்கு என்னன்னா, தேவையில்லாம வாயை கொடுத்து வம்புழுக்குதோ இந்த பீஸு. என்ன பண்றது, போராட முறம் பொன்னியடி. சட்டமன்றத்தில் அடி விழுந்தா பனையூர் வர அடி கேக்குது. இந்த பக்கம் நீதிமன்றத்தில் எப்பா முத நாள் இந்த அடியா